பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைப்பது தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற கூட்டம் தோல்வியில் முடிந்தது. பிளாஸ்டிக் பிரச்சினைக்கு தீர்வு காண ஜெனீவாவில் உள்ள ஐநா அலுவலகத்தில் பல்வேறு நாடுகள் கடந்த 11 நாட்களாக பேசி வந்தன. அனைத்து நாடுகளும் இணங்கும் வகையில் சட்ட ரீதியிலான வழிமுறைகளை ஏற்படுத்துவது குறித்து இதில் விரிவாக பேசப்பட்டது. எனினும் இதில் கருத்து முரண்கள் ஏற்பட்டதால் முடிவு எட்டப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே விவகாரத்தில் தென்கொரியாவில் நடந்த பேச்சும் தோல்வியடைந்திருந்தது. இஸ்ரேலின் ஜெருசலேமில் நடைபெற்ற கிராண்ட் ஸ்லாம் சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவை சேர்ந்த அங்கிதா தயானி தங்கப்பதக்கம் வென்றார். 2000 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் அவர் முதலிடம் பிடித்தார். பந்தய இலக்கை 6 நிமிடங்கள் 13.92 நொடிகளில் கடந்து அங்கிதா தயானி புதிய தேசிய சாதனையும் படைத்தார். இதன் மூலம் டோக்கியோவில் அடுத்த மாதம் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு அவர் தகுதி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. 23 வயது தேசிய சாம்பியனான அங்கிதா தயானி உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார். சிறந்த உறக்கத்திற்கு மாத்திரைகள் தேவையில்லை என விளையாட்டு பிசியோதெரபிஸ்டுகள் தெரிவித்துள்ளனர். நண்பகலுக்கு பிறகு காஃபி குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் இரவு 8:30 மணிக்கு மேல் மொபைல், லேப்டாப் போன்ற திரை சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளனர். தினமும் இரவில் ஒரு வாழைப்பழம் மற்றும் 1 ஸ்பூன் நெய் சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள அவர்கள் விபரீத கரணி யோகாசனம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இரவு 7:30 மணிக்குள் உணவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் படுக்கையறையின் வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த எளிய பழக்கங்கள் நிம்மதியான மற்றும் ஆழமான உறக்கத்திற்கு உதவும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். பார்ப்பதற்கு அசிங்கமாக தோற்றம் தரும் அழகற்ற பொருட்களுக்கான கண்காட்சி சீனாவின் ஹெங்சு நகரில் நடைபெற்றது. அலிபாபா நிறுவனம் இதை நடத்தியது. ஜூலை மாதம் தொடங்கிய இக்கண்காட்சி நேற்று முடிந்த நிலையில் இதை தினசரி சுமார் 3000 பேர் பார்வையிட்டுள்ளனர். ஒரு பொருளை எப்படி செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக இந்த கண்காட்சி நடத்தப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். எனினும் இப்பொருட்கள் பார்க்க வித்தியாசமாக இருப்பதால் பலரும் இவற்றை ஆர்வமாக வாங்கிச் சென்றனர். சிலர் தங்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்தவும் இதுபோன்ற பொருட்களை வாங்குவதாக அலிபாபா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அழகற்ற பொருட்கள் பிரிவில் மட்டும் 5 ஆண்டுகளில் 125 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்திருப்பதாக இந்நிறுவனம் கூறுகிறது. பருவநிலை மாற்றத்தால் போர்ச்சுகல், கிரீஸ், ஸ்பெயின், துருக்கி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் இதனால் பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. விளைநிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் என அனைத்தும் தீக்கிரையாகி வரும் நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இதுவரை காட்டுத்தீயால் 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையே காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணிகளில் தீயணைப்பு படையினர் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். தரை வழியாக தண்ணீரை ஊற்றி அணைக்கும் முயற்சியுடன் மட்டுமல்லாமல் ஹெலிகாப்டர், விமானங்கள் மூலமாகவும் ரசாயன திரவங்களை ஊற்றியும் தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் வளர்ப்பு யானை சந்தோஷ் தனது 55வது பிறந்தநாளை ராகி மற்றும் கொள்ளு கேக் வெட்டி கொண்டாடியது. தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் யானை சந்தோஷுக்கு வனத்துறையினர் பிறந்தநாள் கொண்டாடினர். அதற்கு ராகி மற்றும் கொள்ளு கேக் தயார் செய்யப்பட்டிருந்த நிலையில் மூங்கிலை கொண்டு உருவாக்கப்பட்ட கத்தியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் அதிகாரிகள் யானைக்கு கேக்கை ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர். சாதனை நாயகன் சச்சினின் மகன் அர்ஜுனை கரம் பிடிக்கப் போகும் சானியா சந்தோக் யார் என்ற கேள்வி அவரது ரசிகர்களிடம் எழுந்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ரவி காயின் பேத்தி தான் சானியா சந்தோக். உணவு உற்பத்தி மற்றும் விருந்தோம்பல் துறையில் பிரபலமான கிராபிஸ் நிறுவனம் காய் குடும்பத்திற்கு சொந்தமானது. சானியா சந்தோக் தற்போது பாவ்ஸ் பெட் என்ற பெயரில் செல்லப்பிராணிகளுக்கான மசாஜ் நிலையத்தை நடத்தி வருகிறார். இருவருக்கும் சிறுவயதில் தோன்றிய காதல் நிச்சயதார்த்தத்தில் முடிந்திருக்கிறது. பாகிஸ்தானின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. வெள்ளம், நிலச்சரிவு சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 150 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக கைபர் பத்துன்குவா பிராந்தியத்தில் அதிக உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. லோயர் திரு மாவட்டத்தில் வீட்டின் கூரை இடிந்து விழுந்ததில் 5 பேரும்,
பஜோரில் 9 பேரும் உயிரிழந்தனர். வீடுகளும் சாலைகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. ஹெலிகாப்டர் மூலம் தீவிர மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சூடானின் டார்ஃபூர் பகுதியில் காலரா நோய் வேகமாக பரவி வருகிறது. கடந்த வாரம் மட்டும் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். 2300க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சூடானில் உள்நாட்டுப் போர் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சுகாதாரம் மிக மோசமடைந்துள்ளது. சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை. காலரா பரவலுக்கு இந்த சுகாதார சீர்கேடு முக்கிய காரணமாக இருக்கிறது. டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்ற மருத்துவக் குழுவின் அறிக்கையின்படி சூடானில் கடந்த ஜூலை 2024 முதல் சுமார் 99,700 பேருக்கு காலரா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 2470க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சூடான் ராணுவத்துக்கும் துணை ராணுவப் படையான ரேபிட் சப்போர்ட் போர்ஸுக்கும் இடையே 2023 மோதல் வெடித்தது. இதில் 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். 1,20,00,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். போரினால் மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்வதும் நோயின் பரவலை அதிகரித்துள்ளதாக சுகாதார நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆந்திராவில் டீசல் கடத்தல் நடப்பதாக அம்மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பேசியது கூட்டணி ஆட்சியில் இருக்கும் அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. காக்கிநாடா துறைமுகம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக தெரிவித்த பவன் கல்யாண் இந்த துறைமுகத்தின் வழியாக அதிக அளவில் டீசல் கடத்தப்படுவதாகவும் கூறினார். டீசல் கடத்தல் குறித்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு தெரியும் என்றும் அவர் கூறினார். டீசல் மற்றும் அரிசி கடத்தலை கண்டுகொள்ளாமல் விட்டால் இவர்கள் எதிர்காலத்தில் ஆயுதங்கள், வெடிகுண்டுகளை கடத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் RN ரவி அளித்த தேநீர் விருந்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதேபோன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் இதனை புறக்கணித்தனர். கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் அதிமுக தரப்பில் மாநிலங்களவை MP தம்பிதுரை, KA பாண்டியன் MLA ஆகியோர் பங்கேற்றனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், H. ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாமக தரப்பில் MLAக்கள் சிவக்குமார், வெங்கடேஷ், சதாசிவம், தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் பங்கேற்றனர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர், தமாக தலைவர் GK வாசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழக அரசு சார்பில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், DGP சங்கர் ஜிவால், சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் பங்கேற்றனர். அதே நேரம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் இதில் பங்கேற்கவில்லை. திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் தவேக உள்ளிட்டவையும் புறக்கணித்தன. விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்திற்கு அவரது மகன் அன்புமணி திடீரென சென்றது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் போக்கு உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்திற்கு அன்புமணி திடீரென சென்றார். ராமதாஸின் மனைவி சரஸ்வதியின் பிறந்தநாளை ஒட்டி மனைவி சௌமியா, மகன்கள், பேரக்குழந்தைகளுடன் அன்புமணி சென்று அவரை சந்தித்து ஆசி பெற்றார். தைலாபுரம் இல்லத்தில் அன்புமணி தந்தை ராமதாசுடன் சமாதான முயற்சியில் அன்புமணி ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ள நிலை தீவிரமடைந்துள்ள நிலையில் அன்புமணியின் இந்த வருகை பாமக தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.